ஈமான் என்பது இந்த உலகத்தில் நாம் சேகரிக்கக்கூடிய மிக விலை மதிக்க முடியாது. மைக்கேல் ஜாக்சன் சாதாரண புகழ் என்பது உலகத்தில் ரொம்ப பலமானது. புகழை அடைஞ்சிட்டான்டா ஒரு மனுஷன், அவன் தொட்டதெல்லாம் சல்லியா போயிடும். எந்த அளவுக்கு அவன் ஃபேமஸ் ஆகிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு படம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அது புகழ் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு முஃமின் புகழோட எப்படி நடக்கணும் என்பதை அல்லாஹ் படித்து தந்திருக்கிறான். மைக்கேல் ஜாக்சன் அது சாதாரண புகழ் இல்லை. ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு ஆள் இலங்கையில் புகழ். இலங்கையில் ஒரு மந்திரிய இந்தியாவில் தெரியாது, ஜனாதிபதி பேரை சில வேளை தெரியாமல் இருக்கிறாங்கடா, மந்திரியா தெரிவாங்க. மைக்கேல் ஜாக்சன் உலகத்தில் தெரியாதவங்க யாரும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு சின்ன சிறுசிகளும் தெரியும், காணாட்டியும் பேர் கேள்விப்பட்டிருக்கு. ஏண்டா அவனுடைய நடனம் அந்த அளவுக்கு. மைக்கேல் ஜாக்சன் சாதாரணமாக ஒரு கான்சர்ட்டுக்கு பிடிக்கிற மைக் அதே 1.5 கோடி நம்ம கணக்கில் கொடுப்பாங்க. தனியாக தயாரித்து ஒரு கம்பெனி மைக்கேல் ஜாக்சனுக்கு மார்க்கெட்டில் போடுற மைக்கை கையில் கொடுக்க மாட்டாங்க. அந்த கம்பெனி அவருக்கென்ற லைவ் கன்சர்ட்டுக்காக ஒரு மைக்கை தயாரித்து கொடுப்பாங்க. மைக்கேல் ஜாக்சன் என்ன பண்ணுவான் தெரியுமா? மைக்கை பிடிச்சி பாட்டு படிப்பான். அவன் எதுலெல்லாம் சம்பாதிச்சான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு சொல்றேன். பாட்டு படிச்சு முடிஞ்சிட்டு அந்த மைக்கை கொடுத்துட்டு போயிருவான். சும்மா கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? அது 1 கோடிக்கு தயாரிச்சிருந்தா 2 கோடிக்கு ஏலம் போடுவாங்க. மைக்கேல் ஜாக்சன் சைன் வச்ச அவன் இந்த கான்சர்ட்ல பிடிச்ச மைக்கன் உடனே பெரும் பெரும் பண முதலைகள் தன்னுடைய பணத்தை வச்சு என்ன பண்ணு தெரியாம ரேர் திங் எதிர்பார்ப்பாங்க. உலகத்தில் யார்கிட்டையும் இல்லாதது என் வீட்டில் மட்டும் இருக்கணும் என்ற ஆசை பணம் அதிகமான பிறகு வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால எல்லாட்டும் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்மகிட்ட வரக்கூடாது. ரோல் ராய்ஸ் காயர் எடுத்துக்கொண்டு அது யாருக்கு எடுக்கலாது. அது உலகத்தில் அவன் தான் செலக்ட் பண்ணுவான் விற்கிறதுக்கு முன்னாடி, உனக்கு நான் விற்பனா இல்லையாண்டு. அவன் வாங்குறது இல்லை, வாங்குறவனுக்கு தீர்மானிக்கலாது. அவ்வளவு பெரிய ஆஃபர் கொடுத்தான், அவன் எல்லாம் செக் பண்ணிட்டு யூ ஆர் செலக்டட்னு அனுப்புவான். அப்படி செலக்ட் பண்ணி விற்கிறதுனால அது பிரைஸ் எவ்வளவோ அவன் சொல்ற கணக்கு தான். இதை மாதிரி மைக்கேல் ஜாக்சனுடைய அந்த மைக் ஏலம் போடப்படும் பல கோடிகளுக்கு, அதுலயே பணம். இப்படி பணம் கிடைச்சு 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 பணத்துக்கு என்ன பண்றேன்னு தெரியாது. மைக்கேல் ஜாக்சன் ஒரு தடவை ஒரு பேட்டி கேட்பாங்க, உன் லட்சியம் என்னன்னு கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு மூமினை பார்ப்பதுக்கு நான் சொல்கிறேன், உன் லட்சியம் என்னன்னு கேட்பாங்க. அவன் சொல்லுவான் 150 years. மை கால், என் கால் என்னண்டா, என் டார்கெட் என்னண்டா 150 வருஷம் வாழணும் நோய் இல்லாம. மைக்கேல் ஜாக்சனுக்கு கிட்டத்தட்ட 46 பர்சனல் டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. அவன் அறிக்கை சொல்லுது, அவ்வளோ டாக்டர்ஸ் அவன் வார எல்லா நோய்க்கும் மருந்து செய்யணும். அவன் வீட்டில் அவன் ரூம்ல வென்டிலேஷன் சிஸ்டமே தண்ணி என்றாங்க. நாம குடிக்கிற தண்ணி ஹைஜெனிக்கானு பார்க்கணும். ஒரு மிஸ்கீனை பொறுத்தல இருக்கிற ஓட தண்ணியும் குடிச்சிட்டு போயிருமா, ஏதோ பரவாயில்லப்பா அது பாக்டீரியா வைரஸ் பொறவு பார்ப்பானுவான். நம்ம குடிக்கிறது வாட்டர் பண்ணி சரியா ஃபில்டர் பண்ணான்னு பார்ப்போம். அவன் ஏர் பொல்யூஷன் இல்லாம ஃபில்டர் பண்ண யாரை சுவாசிக்கணும்னு நினைக்கிறான், ஆக்சிஜன் சரியா போய் சேரணும்னு நினைக்கிறான், அதுல வேற வேற இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான். தன் ரூம்ல ஃபில்டர் பண்ண ரூமோட நிக்கிறான். ஜஸ்ட் 50. அவன் ஹாஃப் செஞ்சுரி தான் அடிக்கிறான், செத்து போறான். மைக்கேல் ஜாக்சன் தன்னுடைய முழு சொத்தையும் போட்டு இவ்வளவு டாக்டர்ஸையும் வச்சு 150 years தன்னுடைய லட்சியத்துக்காக பயணிக்கிறவனுக்கு ஒரு 80 வயசு வரைக்கும் வாழுவார், 90 வயசு வரைக்கும் வாழுவார். தன்னுடைய லட்சியத்தை எங்கேயோ வைத்திருக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் அடைந்தார்களா? ஏமாந்தார்கள். அவர்கள் சாகிற நேரம் துடித்து செத்தார்கள், இன்பத்தோட சாகவில்லை. மூமின்கள் தன்னுடைய மரண வேளையில் முகம் பிரகாசமாகிவிடும். தன் ரப்பை நேசித்தவர்கள் தன்னுடைய அடுத்த வாழ்க்கை எதிர்பார்த்து அவர்கள் மிக சீனத்தோடு தன்னுடைய கடைசி பயணத்தை போவார்கள்.